அனைவருக்கும் வணக்கம். இது ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி. 5 செய்திகள் பார்க்க போகிறோம். செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய 5 செய்திகள். அதில் இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி கேள்விகள் வரலாம், அதுக்கான விடை என்னன்னு சேர்த்து பார்க்க போகிறோம். முதலாவது செய்தியாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, பொதுத்துறை வங்கிகளின் வளர்ச்சி விகிதத்தில் மகாராஷ்டிரா வங்கி முதலிடம் பிடித்துள்ளது. செய்தியாக வந்திருக்கு. இதிலிருந்து பார்க்கலாம் கேள்வி. பொதுத்துறை வங்கிகளின் வளர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பிடித்துள்ள வங்கி எது? 1 ஆந்திரா வங்கி, 2 பாரத ஸ்டேட் வங்கி, 3 யூகோ வங்கி, 4 மகாராஷ்டிரா வங்கி. விடை 4 மகாராஷ்டிரா வங்கி. Which bank has the highest growth rate among public sector banks? A. Andhra Bank, B. State Bank of India, C. UCO Bank, D. Bank of Maharashtra. Answer is option D, Bank of Maharashtra. அடுத்த செய்தி, தமிழக அரசால் தொடங்கப்பட்ட விடியல் பயணம் என்ற பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் ஆகும். என்ன சொல்கிறாங்கன்னா, விடியல் பயணம் அப்படின்றது பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம். இது தமிழக அரசால் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து கேள்வி, எந்த மாநிலத்தில் விடியல் பயணம் என்ற பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? 1 ஆந்திரா, 2 கேரளா, 3 தமிழ்நாடு, 4 மகாராஷ்டிரா. விடை தமிழ்நாடு. ஸோ விடியல் பயணம், பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம், தமிழ்நாடு. இது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். Which state has launched a free bus travel scheme for women called விடியல் பயணம்? A. ஆந்திர பிரதேஷ், B. கேரளா, C. தமிழ்நாடு, D. மகாராஷ்டிரா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு, கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்ட உள்ளது. கேள்வி, சிலந்தி ஆற்றின் குறுக்கே எந்த மாநில அரசு தடுப்பணை கட்ட உள்ளது? 1 ஆந்திரா, 2 கேரளா, 3 தமிழ்நாடு, 4 மகாராஷ்டிரா. விடை 2 கேரளா. Which state government is going to build a barrage across the river Silanthi? A. ஆந்திர பிரதேஷ், B. கேரளா, C. தமிழ்நாடு, D. மகாராஷ்டிரா. ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. அடுத்தது, கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்ட உள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே செய்தி தான் இப்போ திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேறு கேள்வி கேட்கப்படலாம், அதுக்காக தான் இது. கேள்வி பார்ப்போம். தவறான இணை எது? அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஆந்திரா பாலாற்றில் தடுப்பணை கட்ட உள்ளது. 2 கேரளா சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட உள்ளது. 3 தமிழ்நாடு பாலாற்றில் தடுப்பணை கட்ட உள்ளது. 4 கர்நாடகா காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்ட உள்ளது. விடை, இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை என்ன பார்த்துருவோமா? தமிழ்நாடு பாலாற்றில் தடுப்பணை கட்ட உள்ளது. இது தப்பு. ஸோ மற்ற 3மே ரைட்டு. ஆந்திரா பாலாற்றில் தடுப்பணை கட்ட உள்ளது, கேரளா சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட உள்ளது, கர்நாடகா காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதட்டில் தடுப்பணை கட்ட உள்ளதுன்றாங்க. இதே கேள்வி ஆங்கிலத்தில். Which is the wrong pair? Barrage to be constructed in Andhra Pala River. B. A barrage is to be constructed across the Kerala Silanthi River. C. Dam to be constructed in Tamil Nadu Pala River. D. A barrage is to be constructed in the Karnataka Kaveri River. Answer is option C, dam to be constructed in Tamil Nadu Pala River. இறுதி முக்கிய செய்தியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஜப்பானில் நடைபெறும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் தீப்தி ஜீவன்ஜி மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி, உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? 1 பிரியானா கிளார்க், 2 அங்குலோ, 3 தீப்தி ஜீவன்ஜி, 4 ஐசெல் ஆண்டர். விடை 3 தீப்தி ஜீவன்ஜி. Who won the gold medal in women's 400 meter at the World Para Athletics Championship? A. பிரியானா கிளார்க், B. அங்குலோ, C. தீப்தி ஜீவன்ஜி, D. ஐசல் ஆண்டர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தீப்தி ஜீவன்ஜி. இந்த தகவலோட இன்றைய நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.